என்ற கொஸ்டின் நமக்கு வரும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புவதற்கு நமக்கு என்ன வேணும்? அற்புதங்கள் வேணும். சில அற்புதங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களோடு அனுப்பினான். எனக்கு அல்லாஹ் தந்த அற்புதம் திருமறை குர்ஆன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ எல்லா நபிமார்களும் வஜாஉ பில் பையினாத், எல்லா நபிமார்களும் பையினாத்துகளோடு வந்தார்கள், தெளிவான சான்றை கொண்டு வந்தார்கள். அந்த மக்களுக்கு முன்னாடி சான்றை போட்டு இப்ப சொல்லு, நான் நபியா இல்லையா, இது சரியா பிழையா என்று அந்த மக்களுக்கு மன்றத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களும் போட்டு விட்டு தான் அல்லாஹ்வை நம்புங்க என்று சொன்னாங்களே தவிர, ஓ நான் சொல்லுகிறேன் கேளுங்கள், இறைவன் இருக்கிறான் பாருங்கள், இப்படி சொல்லவில்லை. இறைவன் வருவானா? அப்ப இப்படி எல்லாம் அற்புதம் காட்டாம அல்லாஹ்க்கு வந்தே காட்டலான, நான் அல்லாஹ், நான் தான் உங்களை படைச்சவன், என்ன பாருங்க என்று சொல்லலாம் தானே. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இல்லை, இன்னஷா நுனஸில அலைஹிம் மினஸ் ஸமாஇ ஆயத்தன். அல்லாஹ் சொல்றான், நான் வர மாட்டேன், நான் விரும்பினா இவர்களுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் கொண்டு வந்து வைப்பேன், மறுக்கவே முடியாதது. அப்படி நான் நினைச்சா வச்சிருவேன் நபியே, நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுறாங்க, இவ்வளவு காட்டிட்டேனே, இவ்வளவு சொல்லிட்டேனே, இந்த மக்கள் ஏற்றுக்கொள்றார்கள் இல்லை, என்னதான் நான் பண்ணேன் என்று கவலைப்படுற நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுற, நபியே நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் விரும்பினால் இவர்கள் அனைவருக்கும் மறுக்க முடியாத ஆதாரத்தை கொண்டு வந்து வைப்போம், அது எங்களுக்கு வேண்டியதில்லை. நாங்க இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடத்துறோம், யோசிச்சு பாரு, சொல்றது சரியான்னு பாரு. மூளைக்கு தான் வேலை கொடுக்கிறான்ல, கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கும் இல்ல, மூளையை தான் பார்க்கணும். ஓஹோ இது சரிதானே, சரியானே நடக்குது, உண்மையாகவே இறைவன் இருக்கிறானே என்ற ஒரு உணர்வு நமக்கு வருவதற்கு இந்த மூளைக்கு வேலை கொடுக்கணுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆன்ல, இப்படி கொடுத்து இறைவனை நம்பு, உனக்கு முன்னாடி உன் இறைவன் தெரிப்படுவான். அதான் அவனை பார்க்க மாட்டீங்க, உனக்கு முன்னாடி தெரிப்படுவான். உன் எல்லாத்தையும் பாரு, இந்த படைப்பை பாரு, எல்லாத்துக்கு மேல இந்த திருமறை குர்ஆனை பிரட்டி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் பேசியிருந்தால் இப்படி பேசவே முடியாது, ஒரு மனுஷனால சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு அற்புதங்கள் புதைந்திருக்கிற திருமறை குர்ஆனை பாரு, அது உனக்கு அற்புதமா இருக்கும். ஒரு விஷயத்தை புரியணும், இதுக்கு முன்னாடி தூதர்கள் அனுப்பப்படுற நேரம் அவங்களுக்கு குர்ஆன் மாதிரி ஒன்று கொடுக்கல, வேதங்கள் எல்லாம் கொடுத்தான். அந்த நபியோட நல்ல அற்புதங்களை கொடுத்து அனுப்பினான். மூசா நபி ஒரு கைத்தடியோட வந்தாரு, ஈசா நபி அவர் களிமண்ணாலாம் பறவை செஞ்சு ஊதுவாரு, அது பறக்கும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எல்லாம் அற்புதத்தை கொடுத்தான். எதுக்கு அற்புதத்தை கொடுத்தான்? அப்பதான் நம்புவாங்க. அவர்கள் ஃபிரௌனுக்கு முன்னாடி போற நேரம் கைத்தடியை போடுங்க மூசா, அது பாம்பா மாறின உடனே ஃபிரௌன் நடுங்குவான், ஓஹோ இல்லாட்டி அழிச்சு போட்டுருவான் நபியே. அந்த அளவுக்கு அற்புதம் கொடுத்தானே. இப்ப எனக்கும் உங்களுக்கு என்ன அற்புதம் இருக்கு பாக்குறதுக்கு? மூசா நபி இருந்தா கைத்தடி வழங்கிருக்கும், ஈசா நபி இருந்தா அவர் மௌத்தாயிரம் உயிர்ப்பிச்சு காட்டுவார் அல்லாஹ்வுடைய உதவியினால. அதே மாதிரி மத்த நபிமார்களுக்கு நிறைய கொடுத்தான்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான். எனக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன இருக்குது கண்ணு முன்னாடி? இதுதான் நிஜம். உலகத்துள்ள மற்ற எல்லா மதங்களும் பிழை, மற்ற கொள்கைகள் பிழை, இதுதான் சரி, எல்லா சிலவனுக்கும் பிழை என்று சொல்லி அடிச்சு சொல்லுவதற்கு நமக்கு என்ன சான்று இருக்கிறது? ஏதாவது இருக்கணுமா இல்லையா? அதை வச்சுதானே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய தியாகம் சரியா வராது, முகஸ்துதிக்கு ஆயிரும். மக்களுக்காக வேண்டி பேச ஆரம்பிப்போம், மக்களுக்காக செயல்பட ஆரம்பிப்போம். நம்ம தியாகம் சரியா வரணும் என்றால், நாம் பிடிக்கிற நோன்பு சரியா வரணும் என்றால், இறைவன் இருக்கிறான் என்பதை அக்கு வேற ஆணி வேற உறுதியா நம்பணும். இதுக்கு நீங்க பெருசாலாம் தேட தேவையில்லை. சுபஹானல்லாஹ், இந்த அற்புத குர்ஆனே அதுக்கு மிக பெரும் சான்று. அதுல இன்றைக்கு எல்லாத்தையும் நான் பேசல, எம்பிரியாலஜி கருவியல் மட்டும்தான், ஒன்லி கருவியல் பேசினாலே உங்களுக்கு விளங்கும். இதுல எத்தனை இருக்கு? பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, கருவியல், எம்பிரியாலஜிக்கு, ஓஷியாலஜி இருக்கு, ஜியோகிராபி இருக்கு. இப்படி சொல்லனா எல்லாம் ஏராளமான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. பேச போறது எம்பிரியாலஜி மட்டும்தான். ஒரு எம்பிரியாலஜிக்குள்ள இவ்வளவு வச்சிருக்கிறான் என்றால், ஒரு கருவியலை இவ்வளவு சொல்லுகிறான் என்றால், நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்கள் மனசுக்கு சொல்லி பாருங்கள். இது பாலைவனத்து பெருவீதியில 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷனால சொல்லலாமா? இறைவன் அதான் கேட்கிறான். இப்படி சொல்ல இயலன்னா நான் சொன்னதான் வேதம். இது அற்புதம், நிறைய அற்புதங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போன அற்புதத்தை கண்ட எல்லாம் நம்புவான்னு நீங்க நினைக்க கூடாது. சொல்லாலும் எவ்வளவு சொன்னாலும் அல்லாஹ் திருமறையில சொல்றான், மூசா எல்லா அற்புதத்தையும் காட்டினார். ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னா? ஓ நீ காட்டுறது சூனியம்பா, ஓ மேஜிக்க நான் பீட் பண்றதுக்கு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வரேன்றான். அந்த கூட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறான் யாரு?
ஒரு மெஜிஷியன்ஸ் குரூப்பை கொண்டு வந்து வைக்கிறான் ஃபிரௌன். அந்த நாள் வந்துச்சு, நீங்க போடவா நான் போடவான்னு வருகுது. மூசா நபி சொல்ற நீங்களே போடுங்க, அல்கு நீங்களே போடுங்கப்பா கைத்தடிய. அவர்கள் என்ன கொண்டாடலாம், அசியவும் ஹிபாலவும், அவர்கள் வந்து கைத்தடியும் கொண்டு வந்தார்கள், கயிறுகளும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதை போட்டார்கள். போடுகிற நேரத்தில் அன்னஹா தஸ்ஆ, அது விரைந்து ஓடுகிற மாதிரி தென்பட்டுச்சு. வஅவ்ஜஸ ஃபீ நஃப்ஸி ஹீஃபத்தன் மூசா, மூசா தனக்குள் அச்சத்தை உணர்ந்தார். ஓஹோ இவர்களும் போடுறார்களே, நாங்களும் வச்ச மெஜிக், நான் மெஜிக் இல்ல ரப்பு தந்தது, என் கண்ணு முன்னாடி அவ்வளவு கெமிக்கல் சேஞ்ச் பண்றான். அந்த அளவு ஒரு படிச்ச சமுதாயம் எடுத்து கவுர போறோம், பாம்பு மாதிரி இருக்குது, அது விரைந்து ஓடுற மாதிரி இருக்குது. கம்பையும் கொண்டு வந்து போடுறான். கவுர மட்டும் போட்டா நீ கவுரண்டுவன், கம்பையும் போடுறன்னு போடுறான். அல்லாஹ் மூசா நபியை படம் பிடிச்சு காட்டுகிறான். இவர் ஒரு பக்கத்துல இருந்து மூசா தன் மனதால் பயத்து உணர்ந்தாரு. யாருக்கு சொல்ல பயந்துட்டேன், ஓ இப்ப என்ன நடக்கு போடுறாங்களே, நாங்கள் சொன்னோம் லா தகஃப், பயப்படாத மூசா, அந்த லாயிலா இன்னக்க அந்த லாயிலா, நீதான் வெற்றி பெறுவ, நீதான் வெற்றி பெற போற, போடு வாழ்க்கையா சாக்கே, உன் கைத்தடி எடுத்து கீழே போடுங்க. அது பாம்பாக மாறி அம்புட்டு பாம்பே முழுங்குது, உழுங்கி போடுது. இப்ப ஃபிரௌன் ஷஹாதத்து சொல்லிருக்கணுமா இல்லையா? இது அற்புதமா இல்லையா? ஃபிரௌனோட வந்த அவ்வளவு கூட்டமும், அதாவது இந்த சூரியக்காரன் வந்தாங்க இல்லையா, மெஜிஷியன்ஸ், எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டாங்க. எந்த அளவுக்கு ஏத்துக்கொள்றாங்கன்னு ஃபிரௌன் கேட்கிறான், கபுலான் ஆசானலக்கும், உங்களுக்கு நான் உத்தரவு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? உங்களை கூட்டுதுன்னா ஏன் கட்சி நீங்க, அவர் வந்து நீங்க அவருக்கு ஏத்துக்கொள்றீங்கன்னா என்கிட்ட கேட்கணும், ஏத்துக்கொள்ளவான்னு கேட்கணும். ஏத்துக்கொள்றீங்க உடனே, அவரை பார்த்த உடனே சரியென்று ஏத்துக்கொள்றீங்களே, ஏன்னா அவங்களுக்கு தான் அது விளங்கும். அது சரியா பாம்பா போடுறது, நாங்க கெமிக்கல் சேஞ்ச் உண்டாக்கினோம். இவர் அப்படி ஒண்ணும் செய்யல, இவர் வேற என்னமோ செய்கிறார். இவர் உண்மையா எங்களை விட பவர் தான், இவருடைய இறைவனிடம் இருந்து தான் இவருக்கு வந்திருக்கும் என்று நம்பின உடனே ஷஹாதத் சொல்றாங்க. ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், ஹாரூனுடைய மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப ஃபிரௌன் என்ன சொன்னான் தெரியுமா? உடனே பல்டி அடிக்கிறான். இன்னஹு லகபீருக்கும், அவன் தான் உங்களை குரு போல, மூசா நபிட்ட படிச்சு வந்தால்தான் நீங்க எல்லாம். இன்னஹு லகபீருக்கும் அல்லமுக்கும் சிஹ்ர, உங்களுக்கு அவர் தான் சூனியத்தை படிச்சு தந்திருக்கிறாரு, மெஜிக்க இப்படி செய்யறதெல்லாம் உங்களோட குரு தான் இவரு. என் முன்னாடி செட்டப் பண்றீங்களா? எப்படி பரட்டுறா பாருங்க. சத்தியம் முன்னாடி வந்தும் தொண்ட குழிய தாண்டி போகல, தெரியுது அவனுக்கு பிளதான் விளங்குது. இது பிளதான் தெரிஞ்ச உடனேயும் இப்படி பல்ட்டி அடிக்கிறான். உடனே இப்ராஹிம் நபிக்கு அதேதான். இப்ராஹிம் நபி அல்லாஹ் காட்டுறான் கண்ணு முன்னாடி. வேர்ல்டுல நெருப்புல எங்க கொண்டு போய் கைய போட்டாலும் நெருப்பு பத்தி சாம்பலாக்கிறோம், சுற்றும். அல்லாஹ் என்ன பண்றா, யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமோட குளிராக நடக்கணும், பிச்சை எடுக்க கூடாது, ரொம்ப சூடாக்கி கூடாது, ரொம்ப குளிரா சாந்தமா நடக்கணும். அவர் உள்ள போறார், ஒண்ணு நடக்கல, அவர் தப்பிறாரு. இதுக்கு முன்னாடி அவங்க அத்தாட்சிகளை கண்டுட்டாங்க. அப்ப வந்து பேசுற நேரம் இப்ராஹிம் நபி வார்த்தையால சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏன்பா நீங்க என்னட்ட வந்து கேக்குறீங்க, சிலைகள்லாம் உடைச்சது உங்களோட பெரிய கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, அதான் பெரியவர் இருக்கிறாரு. எல்லா சிலையும் இப்ராஹிம் நபி உடைச்சிட்டு பெரிய சாமியை மட்டும் விட்டுட்டு வச்சாரு. உடனே வந்து அவர் சொல்றாரு, அது பேசுமண்டா போய் அவர்கிட்ட கேளுங்களேன், அது கேட்குமண்டா போய் கேளுங்களேன். அவர் என்ன சொல்றாங்க, அது கேட்காதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே, அது பேசாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப இவர் திருப்பி கேட்கிறாரு, ஏண்டா கேட்காததையும் பேசாதன்னு போய் பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன் உனக்கு புத்தி இல்லையா? கேட்காத நீ தானே சொல்ற, பேசாத நீ தானே சொல்ற, அது போய் ஏன் கேட்கிற? உடனே அல்லாஹ் திருமதில் அப்படியே சொல்லுகிறான், ஓ இவர் சொல்லுவது சரிதானே என்று பேசிக் கொண்டார்கள். அவர்கள் உடனே பல்ட்டி அடிக்கிறார்கள். சரிதானே என்று அவர்களில் சொல்லிக்கொண்டு அடுத்த நிமிஷம் இவர் எங்களுக்கு வந்து மீறி பேசுகிறார், எங்களுடைய வம்சத்தை ஒட்டைக்க பார்க்கிறார், அவரை கொண்டு போய் நெருப்பில் போடாங்க. இது பிரஸ்டீஜ். அதுக்கு அடுத்தது வந்து என்ன, நாங்க எப்படி இவர் சொல்றதை கேட்கிறது? அவர்களுக்கு சத்தியம் விளங்கிட்டு இப்படி எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் காட்டுறான். ஆனா அற்புதம் காட்டியதுக்காக வேண்டி எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாதம் வைப்பார்கள், அதுக்கும் ஒரு போலி சைத்தான் வாதம் வைப்பான் என்பதை நீங்க புரிஞ்சுட்டு தலைப்புக்குள்ள போலாம். உண்மையாக இப்ப அடிப்படை விஷயத்தை நீங்க புரியணும். என்ன அடிப்படை? ஒரு மனித பிறவிக்கு முன்னாடி உலகத்தில் ஒரு சர்ச்சை இருக்குது. நிறைய முஸ்லீம்கள்ட்ட போய் கேட்டாலும் சில முஸ்லீம் பிள்ளைகளுக்கு தெரியாது, நீ எதால படைக்கப்பட்டாய், உன் மண்ணால படைக்கப்பட்ட. நிறைய பேர் சொல்றாங்க நாங்கெல்லாம் மண்ணால படைக்கப்பட்டேன். காஃபிரத கேட்டு சிரிக்கிறான். இந்த மண்ணால படைக்கப்பட்ட கூட்டத்தை பாருங்க, 10ஆம் ஆண்டு புள்ள சொல்லுது, 9ஆம் ஆண்டு புள்ள சொல்லுது. இந்த அறிவியல் உலகத்துல இருந்துட்டு சின்ன தன்னத்துல உம்மா சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா, அதையெல்லாம் மனசுல வச்சு நாங்கள் மண்ணால படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா நாங்க மண்ணால படைக்கப்பட்டோமா?
அப்படி என்றால் குர்மா